கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிரோட வார்த்தை சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் இருப்பார். அதாவது தேவ பிள்ளைய மேலே எவ்வளோ இறக்கம் வச்சுருக்க தெரியுமா? கலங்க விட மாட்டார், நெகிழ விட மாட்டார், நெருக்கப்பட விட மாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். சோதனை அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. திராணிக்கு மேலே சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீங்கள் தப்பி செல்ல வழி செய்வார், நீங்கள் தப்பி செல்ல வழி செய்வார். அதனால் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். கலங்க வேண்டாம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தையும், விளைவிடத்துக்கு பதிலாக சுகத்தையும், தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து கர்த்தர் இந்த நாளை உங்களை உயர்த்த போகிறாரு. உங்களை நெய்யில விட மாட்டார், கவலைப்பட விட மாட்டார், நெருக்கப்பட விட மாட்டார். தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை மறந்தாலும் நம்ம இயேசு மறக்க மாட்டார். பெத்த தாய் மறந்தாலும், பெத்த தகப்பை மறந்தாலும் நம்முடைய ஜீவனை கொடுத்த தகப்பன் உங்களை என்னை மறக்க மாட்டார். அவர் இருக்கும்போது எங்கே கவலைப்படணும்? ஒரு பெத்தது ஒரு தாயோ தகப்பனை கடைசி வரைக்கும் கூட வர முடியாது, ஆனால் அப்பா கூட வருவார். ஏன் கலங்குறீங்க? வருத்தப்பட்ட பாரம் சுமக்குள்ள எல்லாரும் என்கிட்ட வாங்க. இல்லை ஒரு வசனம் கத்தோலிக்க பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, வருத்தப்பட்டு பாரம் சும போகிற எல்லோரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் கத்தோலிக்க பைபிளில் சுமை சுமந்து சோர்ந்துட்டு போகிற எல்லோரும் என்கிட்ட வாங்க. எவ்வளோ நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் வந்துட்டு என்கிட்ட வாங்க, உங்கள் சுமையை மேலே இறக்கி வைங்க அப்படிங்கிற. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இந்த நாளிலே ஆவியானவர் தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அநேக பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்காமல் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் புது பலன் அடைந்து கழுக்கோப்பான பலன் அடைவார்கள். நீ பிள்ளைகளை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னை எப்படி நடத்தினோ அதே போல் உன் பிள்ளையை நடத்தவும் வாக்கு பண்ணுறார். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேங்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுப்பா, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை உடைய கருத்தில் வைக்கிறேன். இவள் வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி கிருபை தாங்க. இதுவரை நடத்தின எபினேசரை இன்னும் நடத்த போகிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆசீர்வதிப்பார்.